ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலேயே பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சிருக்கேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியலு, சாம்பார் தான் இன்னைக்கு சிம்பிளா சாம்பார் வச்சிருக்கேன். மாங்காய்லாம் போட்டு. பாப்பாவும் ரெடி ஆயிட்டா, தம்பியும் ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டணும். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஷார்ட்ஸ்ல வராது. லாங் வீடியோக்கு தான் வரும். சாம்பார் சாதம் வந்து அவங்களுக்கு தனித்தனியா கொண்டு போக மாட்டாங்களாம். கிளறியே குடுத்துருங்கம்மா அப்படின்னு பாப்பா சொல்லிட்டா. 1 நாள் 2 நாள் சாம்பார் தனியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தா, இப்போ வந்து எனக்கு கிளறி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி பாப்பா சொல்ற மாரி செஞ்சிடலாம். ஏன்னா அவங்க தான் சாப்பிட போறாங்க. அதனால அவங்க சொல்ற மாரியே நம்ம செஞ்சிடலான்ட்டு, இப்ப 2 பேருக்கும் சாம்பார் ஊத்தி சாதம் கிளறி வச்சுட்டேன். பொரியல் 2 பேருக்கும் எடுத்து வச்சுட்டேன். அவங்க ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் பொருள் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நூதனம் போயிட்டு பசங்களுக்கு வந்து சில்வர் வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கும் சில்வர்ல கப்லாம் எடுத்துட்டு வரணும். பசங்களுக்கு ஸ்கூல் வேன் பார்த்தீங்கன்னா, காலையில 8:30க்கு வரும். ஈவினிங் 4:30க்கு வரும். கரெக்ட்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. வீட்டுக்கிட்ட இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரீட்ல, நம்ம தெருவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீடு தான் இருக்கு. நம்ம வீட்டோட ஒரு 4 வீடு தான். அப்ப அந்த கார்னர்ல இறக்கி விட்டு போயிடுவாங்க. பசங்க நம்ம வீட்டுக்கு நடந்து தான் வரணும். இப்ப அவங்க ரெடி ஆயிட்டு, அவங்களே போய் வேன் ஏறிப்பாங்க. என்னால வந்து போயிட்டு ஏத்தி விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னோட வாய்ஸ்லயே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபீவர், நீர் கொண்டுட்டு இருக்கிறது, நெறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. தண்ணி ஒத்துக்கலன்னு நெனைக்கிறேன். அதனால அப்படியே டேப்லெட் சாப்பிடுறது, அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது. ஏதோ தட்டு தடுமாறி பசங்கள அப்படியே கிளப்பி ஸ்கூல் அனுப்புறது, அந்த மாரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. பசங்களும் இப்ப ரெடி ஆயிட்டாங்க. லஞ்ச் எல்லாம் இப்போ பேக்ல வச்சு விட்டாச்சு. புக்ஸ், நோட் எல்லாம் கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. பசங்களோட யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு குடுத்துருக்கேன். 15 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அதனால இப்ப திரும்ப நான் கடைக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தேன். இல்லம்மா இன்னும் ஒரு 2, 3 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் ரெடி பண்ணி குடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிதம்பரம் சைடு இருக்கிற ஆல் ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் தைக்கிற ஷாப்ங்க. சூப்பரா தச்சு ஸ்டிச் பண்ணி குடுத்துடுறாங்க. அதனால நம்பிக்கையான ஆள்ட்ட தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். இப்ப பசங்களையும் வேன் ஏத்தி விட்டதுக்கு அப்புறம், நான் என்னோட வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு, இப்ப நான் வெளியில கிளம்பியிருக்கேன். எங்க கிளம்பியிருக்கேன்னா, நம்ம சிதம்பரம் எஸ்பிஐ பேங்க் தாங்க போறேன். நகைக்கு வட்டி கட்டுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப நான் ரெடி ஆயிட்டேன். ஆல்ரெடி நான் வீடியோஸ் குடுத்திருந்தேன். சேத்தியதோப் கனரா பேங்க்ல நான் எப்படி வட்டி கட்டினேன்னு ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். நெறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எப்படி வட்டி கட்டினேன்னா, இப்போ 1,50,000 ரூபாய்னா, அந்த 1,50,000 ரூபாய் அமௌண்ட் எடுத்துட்டு போய் நான் நகைய மீட்கணும். வட்டிய கட்டி, நகைய மீட்டுட்டு, திரும்ப எனக்கு பணம் வேணும்னா, அந்த நகைய திரும்ப நான் ஃபார்ம் எழுதி குடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் பணத்த வாங்கிட்டு வரணும். அந்த மாரி ஸ்கீம் தான் இப்ப போயிட்டுருக்கு. இன்னைக்கு எஸ்பிஐல எப்படி ஸ்கீம் இருக்குன்னு தெரியல. அதனால இப்ப பேங்க் புக் எடுத்துக்கிட்டேன். நகைக்கான சீட் எடுத்துக்கிட்டேன். போயிட்டு பேங்க்ல பார்க்கணும். எப்படி சொல்றாங்கன்னு. ஃபுல் அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்களா? இல்ல வட்டி மட்டும் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. பேங்க்குக்கு போனா தாங்க தெரியும். இந்த பேங்க்ல மோஸ்ட்லி 2 ஃபோட்டோ எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பான் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க. மத்த பேங்க்லலாம் எதுவுமே கேட்கல. புக்கு மட்டும் இருந்தா போதும். பட் எஸ்பிஐ பேங்க்ல இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கேட்குறாங்க. அதனால அதுவும் போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்கணும். இப்ப நம்ம வீட்லேருந்து பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப கிளம்பியாச்சு. பேங்க்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பாருங்க, அவங்க கேட்குற சீட்டு எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறேன். வட்டி கட்டுற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது. அதனால சில்லற நகை வச்சு தான் நான் வந்து வட்டி கட்டி ஆகணும். அதனால பான் கார்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு 2 ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து, இப்ப நான் ஒப்படைச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் இப்ப வட்டி கட்டுறதுக்கு 2 சலான் எழுத சொல்லியிருந்தாங்க. டெபிட் பண்றதுக்கு ஒரு சலானு, வட்டி கட்டுறதுக்கு ஒரு சலானு 2மே ஃபில் பண்ணி பேங்க்ல கவுண்டர்ல குடுத்துட்டு, இப்போ நான் வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. மணி கரெக்ட்டா ஒரு 12 மணிக்குள்ள ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. நம்ம வீட்லருந்து 10 மணிக்கு கிளம்புனோம்னா, கண்டிப்பா ஒரு 2 மணி நேரத்துல பேங்க்ல எல்லா வேலையும் முடிஞ்சிரும். நம்ம எவ்வளோ லேட்டா போறோமோ, அவ்வளோ லேட் வந்து கூட்டம் அதிகமாயிடும். நம்ம வந்து பெண்டிங்ல தான் போடுவாங்க. அதனால காலையில பேங்க் போறவங்கலாம் காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரம் போனீங்கன்னா, வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரலாம். அதேபோல ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, மதியத்துக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் தான் காலையில செஞ்சிருந்தேன். லஞ்ச் வந்து மதியத்துக்கும் அதேதான். இப்ப ஈவினிங் ஒரு 3 மணி போல ஆனதும் கிளைமேட் பாருங்க. மழை வரப்போகுதுன்னு நல்லா தெரியுதுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு காத்து அடிக்குது. வேற லெவல்ல கிளைமேட் இருக்கு. வானமும் மப்பா இருக்குங்க. ஒரு சைடு நல்லா இருட்டிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல மப்பே இல்ல. இது என்ன டிசைன் எனக்கும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா மழை வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் பாருங்க. அழகா இருந்துச்சு. மொட்டை மாடியில இந்த மாரி நம்ம வந்து சில்லுன்னு காத்தடிக்கும்போது போயிட்டு நம்ம நிக்கும்போது, இந்த மாரி மழை வர கிளைமேட் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா சூப்பரா பிடிக்கும். அதே போல தாங்க இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. இப்ப பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் வேற. அவங்க மழைக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லன்னா மழையில வந்துட்டாங்கன்னா நனைஞ்சுக்கிட்டு தாங்க வரணும். கொடை கூட கொண்டு போல. அதனால மழை வரத்துக்குள்ள பசங்க வந்துட்டாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் நல்லது. அதே போல பாருங்க, பசங்க சூப்பரா அங்க வேன் விட்டு இறங்கி,
நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. தன்ஷி வர இடத்துக்கு நேரா தான் வேன் வந்து இறக்கி விட்டு போவாங்க. இங்க பைப் லைன் ஏதோ அந்தாண்ட சைடு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ரோட்லயே நம்ம வீட்டுக்கும் முன்னாடி ஸ்டாப்லயே பசங்களை இறக்கி விட்டு போயிடுறாங்க. இவங்க இப்ப இருந்து போய் வேன் ஏறுறதும் அங்கதான், திரும்ப இறக்கி விடுறதும் அங்கதான். பாப்பாவுக்கு பின்னாடியே தம்பி வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் தாங்க. முன்னெல்லாம் நம்ம கிராமத்துல வந்து வீட்டுக்கு நேராவே நம்ம வேன் ஏத்தி விட்டோம். பட் டவுன்ல அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில வேன் தான் வருது ஊருக்குள்ள. இல்லன்னா மெயின் ரோட் அந்த நம்ம டெப்போ இருக்கு பாத்தீங்களா? மெயின் ரோட்ல கொண்டு போய் ஏத்தி விட சொல்றாங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு இங்க வர்ற வேன்லயே நம்ம வந்து ஏத்தி விட்டு போகலாமே. அதுவும் அங்க கொண்டு போய் ஏத்தி விடுற வேனுக்குலாம் எவ்வளவு ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, வேன் ஃபீஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 வருது. நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இறக்கி விடுற வேனுக்கு 10,000 தான் வருது. ஸோ காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு பயன் கிடையாது. இங்கேருந்து கொண்டுட்டு போறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். பசங்கள கொண்டு போய் கொஞ்ச நேரம் நின்னு எப்ப வேன் வரும், பஸ் வரும்னு ஏத்தி விட்டுட்டு வரவே நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதிலயே போயிடும். இப்ப இங்க இருந்து அவங்க ஒரு 3 நிமிஷத்துல போய் வேன் ஏறிடுறாங்க. திரும்ப வீட்டுக்கு 3 நிமிஷத்துல வந்துடுறாங்க. தர்ஷனம் பாருங்க, கேட் வழியா வராம அவன் அப்படியே சுத்தி வந்திருக்கான். ஏன்பா இங்கதான் வழி இருக்கு, அந்த வழியா வரேன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரு ஆர்வம், ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல வேகமா வந்து எந்த வழி ஓப்பனா இருக்கோ அந்த வழியில உள்ள வந்துட்டான். இப்போ பசங்க மழைக்கு முன்னாடி சூப்பரா வந்து வந்துட்டாங்க. தன்ஷி வந்ததுமே அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு ஸ்கூல்ல சொன்ன நிறைய என்ன சொன்னாங்கன்னு அதை சொல்ல வேண்டியதான் பெருமைகளை. தர்ஷனும் அதேதான். இப்போ மழை வரப்போகுதுங்க. காத்து வேகமா அடிக்குது. பசங்க ஏதோ பரவாயில்ல நேரத்திலே வந்துட்டாங்க. சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி காத்து வந்து நம்ம ஊர்லயும் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காத்து வந்து நம்ம வந்து ஒரு சுவாசிக்கிறது. சூப்பரான ஒரு இயற்கையான காத்துங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப பசங்க பேசுவாங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூறாவளி மாதிரி காத்தடிக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்த சைட்லாம் நல்லா, அந்த சைடு தான் நம்ம ஊரே இருக்கு. நம்ம ஊர் சைட்லாம் நல்லா மழை பெய்யுது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்ன காத்தடிக்குது பாருங்க. சூப்பரா பாத்தீங்கன்னா காத்தடிச்சிட்டு இருக்கு. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மூக்குக்கு இயற்கை காற்று தான் நல்லதான். தர்ஷனம் பாருங்க. இந்த சைட்லாம் மப்பு கிடையாது. இந்த சைடு ஃபுல்லா வந்து கடலூர் சைடு, இந்த சைடு விருதாச்சலம் சைடு ஃபுல்லா நல்லா மப்பு. எப்படியும் விருதாச்சலம் சைட்லாம் நல்லா மழை பெய்யும். நம்ம ஊர் பக்கம் கத்தாழிலாம் நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இறங்கிட்டு கால் மாட்டிக்கும். இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? அங்க பாருங்க மழை பாத்தீங்கன்னா வருது. தூரல் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. உனக்கு எப்படி போச்சு இன்னைக்கு ஸ்கூலு? அப்படியா? வெரி குட். சரி, இனிமே யார் வெட்டினாலும் வெட்டாதீங்கன்னு சொல்லிடுங்க. தர்ஷன் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்றான். யாரும் மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை பாதுகாக்கணுமோ ஃப்ரெண்ட்ஸ். செடி கொடி எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஏன்னா அதுல இருந்தா இயற்கை, ஏன்னா இயற்கையான காற்று அதில் இருந்தாங்க. அங்கே பாருங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கு. தூரல் வந்துட்டு இருக்கு. எப்படியும் மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள காற்று பலமா அடிக்குது. எவ்வளோ காக்காவே காத்துல போகுது. காக்காவில பேலன்ஸ் பண்ண முடியல, பறக்க முடியல. வந்துருச்சு மழை, வந்துருச்சு. வாங்க வாங்க, மழை வந்துருச்சு. மழையே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு.
பசங்க எவ்வளோ எனர்ஜியா இருந்தாங்கன்னு நீங்களே இப்போ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாரி டெய்லிலாம் மழை வர வேணாம். ஏதோ வந்தப்போ பசங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்ல காத்துங்க. சூப்பரா இருந்துச்சு. மழை லேசா தான் இருந்துச்சு. காத்து தான் பயங்கரமா இருந்துச்சு. கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க பின்னாடிலாம் மழை வந்து கொஞ்சம் தூரத்துல பாருங்க எப்படி பேஞ்சுட்டு இருக்குன்னு. காத்து வேற லெவல்ல அடிச்சிட்டு இருக்கு. இப்ப மழை விட்டதுக்கப்புறம் நானும் தனுஷியும் ஈவினிங் ஒரு 6 மணி போல ஆனதும் 2 பேரும் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்கு வீட்டுக்கு. பர்ச்சேசிங் பண்றதுக்காக நூதனம் தான் போகணும். கொஞ்சம் சிங்க்ல பாத்திரம் கிடக்கு. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, இப்ப பாப்பாவ கூட்டிட்டு நான் சிதம்பரம் போய் வரணும். நம்ம வீட்லேருந்து சிதம்பரத்துக்கு 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷம் கூட வராது. அதுக்குள்ளாரே தான் இருக்கும். கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இல்ல. இப்போ ஒரு 6:15 மணி ஆயிடுச்சு. 6:15க்குள்ள மழையும் விட்டுருச்சு. நானும் பாப்பாவும் இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டோம். சிங்க்ல இருந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரமும் நல்லா காஞ்சிருச்சு. ஈரம் இல்லாம கபோர்ட்ல எடுத்து வச்சுட்டு, இப்ப நானும் கிளம்பிட்டேன். பாப்பாவும் இப்போ கிளம்பிட்டா. இப்ப லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, தர்ஷனையும் அவங்க அப்பாவும் வீட்லயே விட்டுட்டு, நானும் தனுஷியும் மட்டும் இப்போ வந்து ஷாப்பிங் போறோம். வீட்டுக்கு மளிகை பொருள் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு போயிட்டு மளிகை பொருள் வாங்க போறேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில், சில்வர் வாட்டர் பாட்டில், சில்வர் ஸ்நாக்ஸ் கப்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வாங்க போறோம். சிதம்பரம் போயிட்டு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு நீங்க தொடர்ந்து விளாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்ல இருந்து டிராவலை பாருங்க. ஈவினிங் கிளைமேட் எப்படி இருக்குன்னு.
வண்டிய கீழ பார்க் பண்ணிட்டு, இப்போ 2ண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. 2ண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன செக்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் கப்பு, வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான அனைத்து பிளாஸ்டிக், சில்வர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. பசங்களுக்கு தொட்டுக்க எடுத்துட்டு போறதுக்கும், ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கும் பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரூ. 55 ரூ. 60 வருது. ஆக்சுவலி இது டைரக்ட்டா நம்ம வந்து ஓப்பன் பண்ற மாரி இருக்கு. இது லைஃப் வராது. திருகுற மாரி போய் நல்லா லாக் ஆகணும். அந்த மாரி பாக்ஸ் எடுக்கும்போது லைஃப் வரும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் பாத்துரலான்ட்டு இப்ப நாங்க வாட்டர் பாட்டில் செக்ஷனுக்கு வந்திருந்தேன். இதோட காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ரூ. 170 ரூ. 180 சம்திங் வந்திருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேட்டே. சில்வர் வாட்டர் பாட்டில் தான். நெக்ஸ்ட் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் கப்ல பிளாஸ்டிக்ல உள்ளதை போய் பார்த்துட்டு இருந்தா, அடுத்து அவளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஆல்ரெடி அதெல்லாம் வாங்கிட்டா திரும்ப போய் பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கேரியர் பாக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரியர் கப் லாக் பண்றது கீழே அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு வந்துருது. நம்ம திரும்ப அது வந்து வெல்டிங் வைக்கிற மாதிரி தான் வரும். அது அப்படியே உடைச்சிக்கிட்டு வந்துருது. நான் ஆல்ரெடி அது வந்து தன்ஷிக்கு வந்து கேஜில நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய அனுபவம் எனக்கு தெரியும். அதனால கேரியர் பாக்ஸ் நான் வாங்க மாட்டேன். அந்த லாக் வந்து கண்டிப்பா உடைஞ்சிரும். அது நோ யூஸ். ரூ. 200 300 போட்டு எடுக்கிறது வேஸ்ட். அதனால சிங்கிள் பாக்ஸ் நம்ம எடுக்கிறது பெஸ்ட். இங்க பாருங்க, ஆல்ரெடி ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்திருந்தேன். இப்போ ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி இருக்குமா, கொண்டு போய் வச்சுட்டு வாமான்னு பாப்பா கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து இப்போ வாட்டர் பாட்டில் பார்த்து செக் பண்ணிட்டு, இப்போ ஃபைனலா என்ன நடத்திருக்கு பாருங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் வேணாம், எனக்கு பவுச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாப்பா சொல்லியிருந்தேன். ரூ. 20 சம்திங் பவுச்சு, 2 வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் ஒரே ஒரு சாம்பார் கொண்டு போற மாதிரி சில்வர் கப் ஒன்று எடுத்திருந்தேன். அது வந்து திருகுற டைப் தான் வரும். ஓபன் பண்ற மாதிரி வராது. திருகி தான் லாக் பண்ண முடியும், திருகி தான் கழட்ட முடியும். ஏன்னா திருகுற டைப் எடுக்கும்போது அது லாக் ஆகும். திரும்ப க்ளோஸ் பண்றதுல கொஞ்சம் சேஃபா இருக்கும். டைரக்டா ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் குழம்பா இருந்தாலும் கீழே சிந்தறதுக்கு செய்யும். அதனால டைரக்டா ஓபன் பண்றது எடுக்கக்கூடாது. 2ண்ட் ஃப்ளோர்ல ஃபைனலா பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிச்சு. 2 வாட்டர் பாட்டில் தான் மெயினா எடுக்க வந்திருந்தேன். அதுக்கப்புறம் குழம்பு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுல குழம்பு எடுத்துட்டு போகலாம், சில டைம் வந்து அவங்க தொட்டுக்கையும் எடுத்துட்டு போகலாம். அதுக்காக அது ஒண்ணு எடுத்தாச்சு. அதோட காஸ்ட் வந்து ரூ. 55 சம்திங் இருந்துச்சு. அடுத்து இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்ல தான் கீழ வந்துட்டு இருக்கோம். நூதனத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்த செக்ஷன் வந்திருக்கோம். என்ன செக்ஷன்னா, பேனா பென்சில் இருக்கும் பாருங்க, அந்த செக்ஷன் தான் வந்திருக்கோம். இங்க வந்து 2 மார்க்கர், 2 ஸ்கெட்ச் வந்து வாங்க வந்திருக்கேன். நோட்ல எழுதுனா அழியாத ஸ்கெட்ச். இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரா தெரியற மாதிரி நான் அட்டை போட்டிருந்தேன். அது உள்ள எழுத முடியல. அதனால அட்டைக்கு மேலேயே நாங்க வந்து நேமு, கிளாஸ், செக்ஷன் எழுதிக்கிறோமா அப்படின்னு பாப்பாவும் தம்பியும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு 2 ஸ்கெட்ச் வந்து நான் இப்போ அந்த பேப்பர்ல வந்து ஒட்டவும் முடியல. லேபிள் வந்து ஒட்டனால எடுத்துட்டு வந்துருது. அதனால சரி அவங்க நேம், கிளாஸ், என்ன சப்ஜெக்ட்னு எழுதிக்கிட்டோன்னு அவங்களுக்கு 2 மார்க்கர், அடுத்து 2 பேருக்கு 2 வாய்ப்பாடு வாங்கியிருந்தேன். சில டைம் வந்து நிறைய எழுத வேண்டியது இருக்கு. எந்த நேரம் மொபைல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, மொபைல்ல பார்த்து எழுதணும்னு. இப்போ வாய்ப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுல வந்து அவங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து பாப்பாவுக்கு ரிப்பன் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்ப ரிப்பன் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ரிப்பன் மட்டும் கிடையாதுங்க, தோடு, மணி, பொட்டு எல்லாமே இந்த செக்ஷன்ல இருக்கு. ஆல்ரெடி நான் பிளாக் ரிப்பன் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒயிட் ரிப்பன் மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. அம்மா மண்டே எனக்கு ஒயிட் ரிப்பன் வேணுமே, ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு பாப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஒரு ரிப்பனை போயிட்டு வாங்கிடலான்ட்டு இப்போ ஒரு ரிப்பன் எடுத்தாச்சு. அடுத்து எனக்கு மணி வாங்கி கொடுங்க அப்படின்னு பாப்பா வந்து கேட்டிருந்தா. நெக்ஸ்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன், எங்க மணி பாக்ஸ் எடுத்து காமிங்க, இருக்கிறதுல கம்மி ரேட்ல காமிங்க. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா ஒரு வாரத்திலேயே அறுத்து போட்டுருவாங்க. அதனால இருக்கிறதுல கம்மி ரேட்ல காமிங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு பாக்ஸ் கேட்டிருந்தேன். அவங்களும் ரூ. 20 15 ரூ. 30 ரேட்ல வந்து மணி எடுத்து காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து ப்ளூ கலர் பாப்பாவுக்கு வந்து எடுத்திருந்தேன். ப்ளூ கலர் மணி இருக்கு பாருங்க, அந்த மணி தான் வந்து எடுத்திருந்தேன். அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. 2 ஃப்ளோர் முடிச்சிட்டோம். 2ண்ட் ஃப்ளோர்ல வாட்டர் பாட்டில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பேனா, பென்சில், வாய்ப்பாடு, ரிப்பன்லாம் எடுத்துட்டு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் ஐட்டம் தான். நாங்களும் சைக்கிள் எடுத்துட்டு பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் நான் வீட்லயே லிஸ்ட் பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். எது எது இருக்கு இல்லைன்னு எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்து நான் எல்லாமே எடுத்துட்டு இப்ப நூதனத்தை விட்டு நேஷனலுக்கு வந்திருக்கேன். வண்டி கேட்டுக்கிட்ட இருக்கிற நேஷனலுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து பாப்பா போயிட்டு ஒரு தண்டிக்கீரை கத்தை வாங்கிட்டு வா, நாளைக்கு தண்டிக்கீரை லஞ்ச் செஞ்சு கொடுத்துட்றேம்மா அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். பாப்பாவும் இப்ப தண்டிக்கீரை வாங்குறதுக்கு போயிட்டு அங்க நின்றுட்டு இருக்கா. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கா. தூறல் தான் தூறிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் நூதனத்துல வாங்கின மளிகை பொருள் பாக்ஸ், பையெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியிலே இருக்கு. அதனால வண்டி விட்டுட்டு நம்மளால போக முடியாது. பாப்பாவை அனுப்பிவிட்டேன். ஒரு கத்தை 15 சொன்னா. சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 6:30 மணி போல நாங்க வந்து சிதம்பரம் கிளம்பி போயிருந்தோம். நைட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் பாத்தீங்கன்னா தோசையும் சட்னியும் தான் செய்ய போறேன். அதனால இப்ப சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்து
பொட்டுக்கடலைலாம் போட்டு சூப்பரா இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நான் எப்பயுமே இந்த சட்னி தான் அதிகமா வைப்பேன். வீட்ல இந்த சட்னி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இப்போ ஒரு சைடுல தோசை ஊத்தவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காய் வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம தோசை ஊத்துனோம்னா, ஃபைனலா சட்னி வச்சு முடிக்கவும் 4 பேருக்கு தோசை மொத்தமா சுட்டதும் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள் வச்சு சாப்பிடவும் கரெக்ட்டா இருக்கும். பாப்பா வந்ததுமே ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன்னா பாப்பாவ தான் நான் வந்து பர்ச்சேசிங் கூட்டிட்டு போயிருந்தேன். டைம் பாருங்க 8:30 மணி கிட்டத்தட்ட ஆகுது. 8 மணிக்கெல்லாம் வந்துட்டா. 8 மணிக்கு வந்ததுமே 1/2 மணி நேரமா கொஞ்சம் குக்கிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே பாக்ஸோட ரூம்லயே இருக்கு. குக்கிங் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு. நெக்ஸ்ட் இப்ப பாப்பா வந்து ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. நான் கிச்சன்ல நைட்டுக்கு டின்னருக்கு சமைச்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்ல நைட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி இல்லன்னா இடியாப்பம் இந்த மாரி தான் செய்வேன். இடியாப்பம் ஒரு நாள் கண்டிப்பா நான் ரெசிபி வந்து போடுறேன். ஷார்ட்ஸ்ல வீடியோ எடுத்து. இடியாப்பம் செய்யும்போது என்னால வந்து கரெக்ட்டா வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. இடியாப்பம், தேங்காய் பால் மட்டும் தான். இது 2 தான் மோஸ்ட்லி நான் வந்து செய்வேன் நைட்டுக்கு. அடுத்து இப்ப சட்னியும் ரெடி பண்ணி தாளிச்சு, இப்ப சாப்பாடும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப எல்லாரும் சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவும் பாருங்க நான் வாங்கிட்டு வந்த மார்கரால நேமு, கிளாஸ் செக்ஷன்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருளெல்லாம் பாருங்க. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இவங்களுக்கு 5 நாளைக்கு 5 ஸ்நாக்ஸ் கொண்டு போணும். அதுல ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸு. அதனால திராட்சை, அ முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்ல என்னென்ன இல்லையோ அதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி எடுத்துட்டு போயிட்டு, அதுவும் ஒரு சைட்ல வாங்கிட்டேன். பாப்பாவுக்கு ரிப்பன், பொட்டு, ஜட பேண்ட், மணி, அதுக்கப்புறம் கம்மு கேட்டிருந்தா கம்மு எல்லாமே வாங்கியாச்சு. சில்வர்ல வாட்டர் பாட்டிலு அந்த மாரி நெறைய ஐட்டம் நமக்கு தேவையானதெல்லாம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே அதே பாக்ஸ்ல வச்சு கொண்டு போயிட்டு நம்ம கபோர்ட்ல வைக்க போறோம். எப்பலாம் வீட்ல மளிகை பொருள் இல்லையோ, அப்ப அந்த பாக்ஸ தொறந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ ட்ராவ்ல வச்சுருவேன். அவளுக்கு எப்ப யூஸ் ஆகுதோ அப்ப எடுத்துப்பா. ஃபைனலா இன்னைக்கு சூப்பரா வந்து சிதம்பரம் போயிட்டு பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த மளிகை பொருள் எல்லாமே எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு இந்த விளாக்ல வந்து நீங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. வேற லெவல்ல இன்னைக்கு பர்ச்சேசிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எவ்வளோ செலவாயிருக்குன்னு ஃபைனலா பில் எடுத்து இப்ப நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல போட்ட பில்லு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பில்லு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பில்லு. மொத்தமா இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 2000 கிட்டத்தட்ட செலவாயிருக்கும். 2 ஆயில் பாக்கெட் வாங்கியிருந்தேன். அது கொண்டு போயிட்டு ட்ராவ்ல வச்சாச்சு. 2 ஆயில் பாக்கெட், ஒரு பாக்கெட் ரூ. 150 அது ஒரு ரூ. 300 சம்திங் வந்துருச்சு. ஃபைனலா பர்ச்சேசிங் முடிச்சு கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தாச்சு. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.